ஓகே, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் மேம். நியர்லி 4 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 5th கிளாஸ். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பத்தி என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ்னா என்ன, எப்படி ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எப்படி அதை வேல்யூ பண்ணுவாங்க, தென் வாட் இஸ் த ஹவு தே ஆர் கால்குலேட்டிங் த குட்வில், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் போர்ஷன்ஸ் இல்லை நம்மளுடைய மெமரி போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா கம்பெனிஸ்க்கும். இப்போ நீங்க இந்த கம்பெனிஸ், ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் க்ரூசியல் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து நீ இந்த ஃபார்மேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸே கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ ஹேவ் டு யூஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஏன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இப்போ இதோட ஃபார்மேட் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுவே ஒரு 1.5 பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். அதுல நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கே 4 பேஜ் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி எதுவும் பார்க்க போறது கிடையாது. எம்சிக்யூஸ் மாதிரி எப்படி கேட்கலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நம்ம போய் அங்க உட்காந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுத்து ஒரு 4-5 பேஜஸ்லாம் அவங்க சால்வ் பண்ண சொல்ல போறது கிடையாது. அப்ப அந்த ஃபார்மேட்ல இருந்து ஒரு பர்டிகுலரா ஒரு கொஸ்டின்ஸா அவங்க மேக் பண்ணி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அது எல்லாமே நீங்க கொஞ்சம் மேக்சிமம் அதை என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. யூ வில் பி கெட்டிங் மோர் மார்க்ஸ் இன் திஸ் கார்பரேட். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது சோல் ப்ரொப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், அது நம்ம எப்படி பண்ணிருப்போம், டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டபுள் பேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்போம். ஈவன் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வி ஆர் ஹேவிங் த டி ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒரு ஹரிசாண்டலா தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேட்டா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் ஃபார்மேட் அப்படிங்கிறது டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லி டி ஃபார்மேட் இருக்காது. ஒரே வெர்டிக்கல் பேஜ்ல அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, நவ் கம் டு த டாபிக் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியும் அவங்களுடைய பிசினஸ் என்டிட்டிஸ்க்கு வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். இது எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, as usual பீரியாடிக்கலி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. as per the financial year 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் they are preparing the final accounts. ஓகே, இதுக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஒரு பிரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட் யாரே கொடுத்துறா, கம்பெனியே கொடுத்துருது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நம்ம ஏன் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ், வாட் இஸ் த நீட் ஆஃப் தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இட் இஸ் ஹெல்ப் வித் வெரைட்டி ஆஃப் பர்பஸ் அண்ட் இன்க்ளூடிங் வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் பர்சன்ஸ் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு. த மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் பிரிவென்ட் த ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் அண்ட் மானிட்டர் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபை த வீக்னஸஸ் ஆஃப் த கம்பெனிஸ். ஓகே, மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த பர்பஸ்க்கு எல்லாமே வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் கம் டு த இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுக்கெல்லாம் தேவைப்படும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அசஸ் how well the company generates money. அந்த கம்பெனி வந்து எப்படி அதோட மணி எல்லாமே ஜெனரேட் பண்ணுது, அதாவது பணத்தை எப்படி வந்து அது ஜெனரேட் பண்ணுது, அதுதான் வந்து உங்களுக்கு எதுல காமிப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல நம்மளுடைய ஷேர் கேபிட்டல்ல ஷோ பண்றோம். அதை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வாட் தே கேன் எக்ஸ்பெக்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட். அதுல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த கம்பெனியோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி இயர் தே ஆர் பப்ளிஷ்ட் இன் த வெப்சைட். அவங்களோட வெப்சைட்ல அவங்க பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம கோ த்ரூ பண்ணாலே அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கா இல்ல அது லாஸ்ல போயிட்டு இருக்கா, அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து இட் இஸ் ஓபன் டு ஆல் பப்ளிக்ஸ் எல்லாமே அதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
அப்ப அதை பார்த்துட்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அண்ட் ஆல்சோ தே வில் பி நோ அபவுட் ஹவு ஸ்ட்ராங் த கம்பெனி இஸ் பேக்டு வித் இஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். எதுக்கு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களுடைய கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்ப எனக்கு ஒரு பேங்க்ல லோன் எடுக்கணும், நான் என்ன பண்ணுவேன், நான் பேங்க்ல லோன் அப்ரோச் பண்ணுவேன். அந்த பேங்க்ல நான் போற உடனேவே அந்த பேங்க் என்கிட்ட கேட்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான், இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்கும். உங்க கம்பெனியோட இல்ல உங்க பிசினஸோட, அது சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி பெரிய கம்பெனிஸா இருந்தாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கறதே என்னதான், நம்மளுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்பாங்க. உங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு இவங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா இல்ல சப்போர்ட் பண்ணலாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஈவன் தட் ஆடிட்டருமே எதை தான் கேட்பாங்கன்னா நம்மளுடைய P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான் கேட்பாங்க. எதுக்கு, டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றதுக்காக. ஓகே, தென் கிரெடிட்டார்ஸ் obviously it is கிரெடிட்டார்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நான் உனக்கு பணமே வாங்காம நான் உனக்கு கொடுத்துருக்கேன், குட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா வித்தவுட் எனி ரிஸ்க் வந்து நீ என்ன பண்ணணும், அவனுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். அப்ப அமௌண்ட் கரெக்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அந்த கிரெடிட்டார் எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. தென் எம்ப்ளாயிஸ்க்கு ஏன்பா தெரியணும், இவங்க எல்லாம் தான் பணம் கொடுக்க போறாங்க, சப்போர்ட் பண்ண போறாங்க. எம்ப்ளாயி கீழே வேலை பாக்குறவன் தானே, அவன் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனும் ஒர்க் பண்றான் இல்லையா, he is also part of the business. அப்ப அவனுக்கு ஒரு ஜாபோட ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். அப்ப அந்த ஜாப் வந்து கண்டினியூவா அதுல ரன் பண்ண முடியுமா, அப்ப கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கா இல்லையான்னு he is also having the right to know about the final accounts. அப்ப அவனுக்கு வேஜஸ் கரெக்டா கிடைக்கணும், இல்ல அது அப்பார்ட் ஃப்ரம் த வேஜஸ் அவனுக்கு ஒரு PFஓ இல்ல ஒரு இன்சென்டிவ்ஸோ இன்சூரன்ஸோ இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான். ஈவன் த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கம்பெனியோட கேபிட்டல் அதிகமா இருக்கும்போது போனஸ் கிடைக்கும், தென் ஷேர் ஆஃப் கேபிட்டல் கூட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மூலமா தான் தெரிய வரும். அப்ப these are all the persons getting benefit from the final accounts. This is the purpose also we are preparing the final accounts. Okay, now we are come to that point, preparation of final accounts, preparation and also presentation of company final accounts. இப்ப நம்மளுடைய financial statement ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு என்ன தெரியும்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கு. தென் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல என்ன தெரியும், நம்மளுடைய ஃபினான்சியல் பொசிஷன் தெரியும். இட் இஸ் வெதர் த கம்பெனி இஸ் ஏபிள் டு மீட் இட்ஸ் லைபிலிட்டிஸ், அந்த கம்பெனி அதுகிட்ட இருக்க அசெட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு உண்டான லைபிலிட்டி எல்லாம் பே பண்ற அளவுக்கு அதோட அசெட் ஒர்த்தி இருக்கா அப்படிங்கறத எது மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம், ஃபினான்சியல் பொசிஷன் மூலமா. ஃபினான்சியல் பொசிஷன்ஸ் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த செக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இதுதான் என்ன பண்ணுது, ஒரு கம்பெனிஸ் இட் ரெக்வெஸ்ட் தி எவரி கம்பெனி ஷால் prepare the books of accounts for financial years அப்படின்னு சொல்லுது. அப்ப எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக, true and fair view state the affairs of the company, கம்பெனியோட உண்மையான நிலவரத்தை அவங்க கொடுக்கணும். Then the books should be kept on the accrual basis. சேம் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் படிச்சோம் இல்லைங்களா, அக்ரூவல் பேசிஸ்னா எனக்கு இந்த இயர் ரிலேட்டடா எக்ஸ்பென்சஸோ இன்கமோ அது இந்த இயர்ல நான் வாங்கியிருந்தாலும் சரி இல்ல அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் சரி, பட் அது நான் இந்த வருஷத்துல ஏர்ன் பண்றது இல்லைன்னா நான் இந்த வருஷத்தோட என்னோட எக்ஸ்பென்சஸ், அப்ப நான் அது கண்டிப்பா இந்த அக்கௌண்டிங் இயர்ல நான் சேர்த்துப்பேன், அதுதான் அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, then financial statement are the final outcome of the bookkeeping. நம்மளுடைய bookkeepingல வந்து final outcome எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா financial statement தான். ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எதெல்லாம் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் சாப்டர்ஸே இருக்கு. அந்த ரேஷியோ அனாலிசிஸ் எதை வச்சு தான் பண்ணுவாங்க, வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கொஸ்டினா வச்சுதான் அவங்களுடைய ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, சால்வென்சி ரேஷியோஸ் அப்படின்னு இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்லயும் P&L அக்கௌண்ட்லயும் இருக்கிற சோர்சஸை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேஷியோ அனாலிசிஸ்க்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம கம்பெனியோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்ப இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஆனுவல் ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் போத் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது.
Then financial statements given the information about the business or business பத்தி அதோட assets, liabilities, incomes, expenses இது எல்லாமே financial statementல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த financial statements அப்படிங்கிறது nearly we are having that 5 accounts, but நம்ம பார்க்க போறது only the final accounts. Final accountsல எது வரும்னு பார்த்தீங்கன்னா statement of profit and loss account-ம் then balance sheet-ம் இது ரெண்டு மட்டும் தான் final accountsல நம்ம பார்க்க போறோம். But notes to financial statement இது மூணுமே நம்ம பார்ப்போம். Then the cash flow statement or statement in changes equity we didn't discuss about under this. Okay, financial statement of the company includes income statement and the balance sheet. Okay, we can discuss the format of income statement. This is the format of income statement. This is the statement of profit and loss account. Okay, profit and loss odia statement. First எது எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். தே ஆர் ஹேவிங் த நோட் நம்பர் 1. இந்த நோட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தனியா ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஐ ஆட் தட் ஆல்சோ. ஓகே, we will discuss one by one in detail. Other incomes also we are having that. Then cost of materials consumed, அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா purchase in stock in trade, change in inventories of finished goods, and also stock in progress and stock in trade. Then employee benefit expenses, இதுக்கும் நமக்கு அந்த நோட் நம்பர் 1 கொடுத்துறதுக்கு எல்லாமே அதுக்கான தனி ஃபார்மேட் இருக்கு அப்படிங்கறதா மீனிங். Then financial cost, இதுக்கும் தனி ஃபார்மேட் இருக்கு. depreciation and amortization of expenses, அதுக்கும் தனி ஃபார்மேட்ஸ் இருக்கு. other expenses. Okay, we will discuss nearly 7 formats. இது நம்ம ஒரே ஒரு ஃபார்மேட்ல தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். இதுல நம்ம மெயினா எது தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ, இன்கம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கமையும் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் இன்கம்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ரெவென்யூஸ் கிடைச்சிரும். தென் அதுல இருந்து இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், அது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். அதுதான் ஏபி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கு என்னதான் ஃபார்முலா? இட் இஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ். அப்ப அந்த டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அது என்னுடைய ப்ராஃபிட். தட் இஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டாக்ஸ். அது என்னமா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்ம அந்த ப்ராஃபிட்ல இருந்து எதெல்லாம் நம்ம லெஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதும், தென் டாக்ஸையும் நம்ம லெஸ் பண்ணணும். இதெல்லாம் அந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் இந்த டாக்ஸ் பெர்சன்டேஜ் எல்லாம் வரும். அதுல ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க இவ்வளவு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது. Profit and loss of the particular period. This is the format prescribed by our அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14ல சொல்லி இருக்க ஃபார்மேட். ஓகே, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துடலாம் இல்லைங்களா? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஆக்சுவலி நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இந்த மொத்த ஃபார்மேட்டையும் போட்டு உன்னோட ப்ராஃபிட்டையோ லாஸையோ கண்டுபிடிச்சு சொல்ல போறது கிடையாது. பட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோ இல்ல அதர் இன்கமோ இது கால்குலேட் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதர் இன்கம்ஸ்னா எதெல்லாம் அதர் இன்கம்ல ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இந்த நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 7 நோட்ஸ், அந்த 7 ஃபார்மேட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 7 ஃபார்மேட்டும் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மெமரி. மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ட்ரேடிங் கம்பெனில கிடைக்கிற கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை எடுத்துட்டு அது கூட எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது சர்வீஸ் கம்பெனிஸ் மூலமா நமக்கு ஃபீஸ் ஏர்ன் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் ஏர்ன்டையும் நம்ம ஆட் பண்ணணும். தென் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் ஆல்சோ ஆடட் ஃப்ரம் த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னது? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அந்த ஆக்டிவிட்டி மூலமா ஒரு இன்கம் கிடைச்சிருக்கு. அப்ப ட்ரேட் பண்றது மூலமா எனக்கு ஒரு இன்கம், சர்வீஸ் பண்ணது மூலமா ஒரு இன்கம், இல்ல ஒரு பினான்சியல் கம்பெனி பண்ணதுனால ஒரு பினான்சியலா எங்கேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஒன்லி 3 பாயிண்ட்ஸ்: கிராஸ் ப்ராஃபிட், ஃபீஸ் ஏர்ன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட். ஓகே, தென்
நெக்ஸ்ட் அதர் இன்கம்ங்கிறது இந்த 3 இன்கம் இல்லாம எதெல்லாம் வருதோ அது எல்லாமே அதர் இன்கம். நீங்க எதுவும் அதுக்கு இதை உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணணுமானா தேவையில்ல. இன்கம் நம்மளால என்ன பண்ண முடியும், இது இன்கமா எக்ஸ்பென்சஸான்னு சொல்லி டிஃபரன்சியேட் பண்ண முடியும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அதை நம்ம இன்கம்னு நம்ம டிஃபரன்சியேட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இன்கம்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம மீதி வர்ற எல்லாமே உங்களுக்கு அதர் இன்கம் தான். அந்த அதர் இன்கம்க்கு தனி ஹெட் கிடையாது. அதை அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் இன்கம் கிடைச்சிரும். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் அதர் இன்கம், we are getting the total revenues. இப்ப அதர் இன்கமும் பார்த்திடலாம். பிக்ஸ்ட் அசெட் சேல் பண்றது மூலமா நமக்கு இன்கம் கிடைக்கலாம். Then interest earned on the fixed assets. Fixed assets sale பண்றது ஒண்ணு, interest ஒண்ணு. Then interest on investment, dividend earned, commission received. Then suppose நம்ம கட்டின income tax நமக்கு திருப்பி கிடைச்சிட்டாலும் அது இன்கம் தான். Then excess provision written off. இதுதான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வரும். தென் எக்ஸ்போர்ட் சப்சிடி அண்ட் டியூட்டி டிராபேக் எல்லாமே கட்டினது நமக்கு இப்ப திருப்பி கிடைச்சிருக்கு. Miscellaneous incomes. These are all the incomes we are having under the head of other income. Next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா expenses. Expensesல cost of material consumed இதுல கொடுத்திருக்காங்க. Then employees benefit expenses. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், depreciation and amortization expenses, other expenses. I missed one slide. இது ரெண்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்லைட் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். Depreciation and amortization expenses. டெப்ரிசியேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெப்ரிசியேஷன் யூஸ்ஃபுல்லா எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம போடுவோம், எந்த அசெட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், பிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு மட்டும்தான். அப்ப மெஷினரி, பில்டிங், லூஸ் டூல்ஸ் இது எல்லாமே பிக்ஸ்ட் அசெட்ஸ். அப்ப அந்த பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ற டெப்ரிசியேஷன்ஸ். தென் ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர், பேட்டன்ஸ், குட்வில், காப்பிரைட்ஸ், பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்னது, அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி தான் இந்த ஹெட்ல நம்ம கொடுக்க போறோம், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். தென் அதர் எக்ஸ்பென்சஸ்ல இதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், டெலிபோன் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். These are all the things coming under the other expenses. Okay, then இந்த ஹெட்டிங் நான் சொல்றேன் பாருங்க. Employee benefits expenses. Then the another one is finance cost. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க மேம். நான் உங்களுக்கு பிபிடி சென்ட் பண்ணும்போது இந்த ஸ்லைட் ஆட் பண்ணி நான் அனுப்பிடுறேன். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல என்ன வரும், அவனுடைய வேஜஸ் வரும். வேஜஸ் கூட எதை ஆட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இருந்தா ஆட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் நான் ஆல்ரெடி நான் உனக்கு அட்வான்ஸா ஏதாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரீபெய்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, லெஸ் பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல வேஜஸ் எடுத்துப்பாங்க, அதுல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா ஆட் பண்ணிப்பாங்க, ப்ரீபெய்டு இருந்தா லெஸ் பண்ணிப்பாங்க. அது கூட நம்மளுடைய சேலரிஸ் இருந்தாலும் சேம், அதுல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா ஆட் பண்ணுவாங்க, ப்ரீபெய்டு இருந்தா லெஸ் பண்ணிடுவாங்க. அவனுடைய வேஜஸ், சேலரிஸ், தென் போனஸ் கொடுத்திருந்தாலும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ல தான் வரும். தென் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், லீவ் ஏதாவது கொடுத்திருந்தா அதுக்கும் அவங்க பே பண்ணிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். தென் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இயர் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிராஜுவிட்டி. தென் அவனுக்காக பண்ற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் தான் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். வேஜஸ், salary, bonus, leave enhancement and also gratuity, medical expenses. These are all the coming under employee benefit expenses. அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹெட்ல கொண்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ஷோ பண்ணுவோம். தென் ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல ஏதாவது நம்ம வந்து அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபினான்ஸ் காஸ்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறதே நமக்கு ஒரு லோனு, அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த
ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வந்துரும். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், இல்ல அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம், இல்ல அவங்களுக்கு டேர்ம் லோன் கொடுத்துருக்கோம், தென் பாண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், கேஷ் கிரெடிட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட். அதாவது மேக்சிமம் வந்து ஃபினான்சியல் காஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் தான். அது எதோட இன்ட்ரெஸ்ட்? பேங்க் ஓவர் டிராஃப்டோட இன்ட்ரெஸ்ட், டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட், பாண்டோட இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட். இந்த எல்லா இன்ட்ரெஸ்டும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஃபினான்சியல் காஸ்ட். சாரி ஃபார் தட், ஆக்சுவலி ஐ மிஸ் தட் ஸ்லைட். எனிவே இந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே மேம், கிளியரா இருக்கீங்க. இந்த 7மே வந்து அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டோட்டல் ரெவென்யூவோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது ப்ராஃபிட். அதுல இருந்து நம்ம டாக்ஸ் லெஸ் பண்ணிட்டோம் கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். ஓகே, we will move on to the balance sheet. Before that we will see this also. This is also most important. நம்ம क्वेश्चन கேட்கக்கூடிய பார்ட்ல வந்து இது கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन வரும். Calculation of managerial remunerations we are expecting. Okay, the Companies Act lays down that the number of restrictions on managerial remunerations. அதாவது managerial remuneration க்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி ஆக்ட் என்ன பண்ணுது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. அது பிரைவேட் கம்பெனி ஆர் அதர்வைஸ் பப்ளிக் கம்பெனி வாட் எவர் இட் மே பி, அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல சொல்லி இருக்கிறத கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப மேனேஜரியல் ரெமுனரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, யாருக்கு கொடுக்கிற ரெமுனரேஷன்ஸ்? நம்ம மேனேஜிங் டைரக்டருக்கு கொடுக்கிறது. மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், இல்ல மேனேஜரா இருக்கலாம், இல்ல பார்ட் டைம் டைரக்டரா இருக்கலாம், ஹோல் டைம் டைரக்டராவும் இருக்கலாம். இப்ப இதுல இருக்கிற ஸ்லைட்ல இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதா இது நான் கொடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்ப மேனேஜரியல் ரெமுனரேஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பே பண்ணுவாங்க? மேனேஜிங் டைரக்டருக்கு, மேனேஜருக்கு, பார்ட் டைம் டைரக்டருக்கு, ஹோல் டைம் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் வந்து மேனேஜரியல் ரெமுனரேஷன் பே பண்ணுவாங்க. இதுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கு. மேக்ஸிமம் நீங்க இவ்வளவுதான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. This is also it is a memory part. We must be memorize this one. அப்ப மேக்ஸிமம் ரெமுனரேஷன்ஸ் டு ஆல் த மேனேஜரியல் பர்சனல்ஸ், அவங்க ஹோல் டைமா இருக்கலாம், பார்ட் டைமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லுது கம்பெனி ஆக்ட். நீங்க 11% கொடுக்கணும். 11% எதுல கொடுக்கணும்? ஆன் நெட் ப்ராஃபிட். நமக்கு கிடைக்கிற இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ல, அதுல இருந்து கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்ல இருந்து நீங்க 11% வரைக்கும் அவங்களுக்கு ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் வெறும் மேனேஜரா மட்டும் அவர் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு 5% தான் கொடுக்கணும். ஹோல் டைம் மேனேஜிங் டைரக்டர் எம்டி ஹோல் டைம் டைரக்டர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே எவ்வளவு கொடுக்க சொல்லுது? 5% கொடுக்க சொல்லுது. தென் மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் வென் தேர் இஸ் மோர் தென் ஒன், சப்போஸ் ஒருத்தர் இல்லாம 2 பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா மோர் தென் ஒன், நாட் 2 பேர் இல்ல, மோர் தென் ஒன் ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் தேர் ஃபிக்ஸ்டு த பெர்சன்டேஜ் இஸ் 10%. தென் பார்ட் டைம் டைரக்டர்ஸ் when the company is not having the managing directors, அந்த கம்பெனிக்கு எம்டி கிடையாது, எம்டி இல்லாததுனால பார்ட் டைமா ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல அவங்கள எம்டியும் இல்லைன்னா ஹோல் டைம் டைரக்டரும் இல்ல, மேனேஜரும் இல்ல, அந்த டைம்ல ஒரு பார்ட் டைம் டைரக்டர், என்னதான் பார்ட் டைமா இருந்தாலும் அவங்க எம்டி இல்லாததுனால இவங்க தான் அங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கும் சில பெர்சன்டேஜ் வந்து என்ன கொடுக்கணும், ப்ராஃபிட் இது கொடுக்கணும் இல்லையா, மேனேஜரியல் ரெமுனரேஷன்ஸ், அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது 3%. அதே மாதிரி பார்ட் டைம் டைரக்டர்ஸ் been assisted by the MD, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. எம்டிக்கோ இல்ல ஹோல் டைம் டைரக்டருக்கோ இல்ல மேனேஜருக்கோ அசிஸ்டன்டா வந்து ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1%க்கு மேல ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. இது எல்லாமே மேக்ஸிமம் லிமிட். இதுல மேக்ஸிமம் ஸ்லாப் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11, 5, 10, 3, 1. 1னா ரொம்ப இருக்கிறதுல லோவஸ்ட். அவங்க ஜஸ்ட் அசிஸ்ட் பண்றாங்க, அது பார்ட் டைமா அசிஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு 1% கொடுக்குறாங்க. when the company not having MD இல்லாதப்போ யாராவது ஒருத்தவங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு 3% கொடுக்குறாங்க. அப்போ ஹோல் டைமா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கொடுத்துறாங்க, 5% கொடுக்குறாங்க. தென் மேனேஜிங் டைரக்டர்ஸ் மோர் தென் 1 இருக்காங்க அப்படிங்கும்போது 10% கொடுக்குறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே மொத்தமா மேக்ஸிமம் ரெமுனரேஷன்ஸ் வந்து 11% எக்ஸீட் ஆக கூடாது. These are the percentage fixed by the Companies Act.
Then move on to the balance sheet. Balance sheet அப்படிங்கிறது it is also a statement of source and also it is application of funds. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல ரெண்டு சைடு பார்த்திருப்போம், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அது வந்து டி ஃபார்மேட்ல நம்ம சோல் ப்ரொப்ரைட்டருக்கு நம்ம பார்த்திருப்போம். இப்ப கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் வெர்டிகல் ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் வரும், செகண்ட் வந்து அசெட் வரும். அப்ப லைபிலிட்டிஸ்ல என்ன ஷோ பண்ணுவாங்க, லைபிலிட்டிஸ்ல எல்லா சோர்சஸும் நமக்கு இருக்கும். என்னென்ன சோர்சஸ்ல நமக்கு கேபிட்டல் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், டிபெஞ்சர்ஸ் நான் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன், என் லோன் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய சோர்சஸ் எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ்ல நான் ஷோ பண்ணிருப்பேன். தென் கம்பெனி வந்து அந்த மொபிலைஸ் பண்ண ஃபண்டை வந்து எதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, என்னென்ன அசெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு அப்படிங்கறத நான் அசெட் சைட்ல பார்ப்பேன். தட் இஸ் கால்டு தி யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட். ஃபண்டை எப்படி ஜெனரேட் பண்ணிருக்கேன், அந்த ஃபண்டை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன், இது ரெண்டையும் நான் எதுல ஷோ பண்ணி காட்டுவேன், பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவேன். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஷெட்யூல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்பெனி ஆக்ட் 2013 தான் நமக்கு ஃபார்மேட் கொடுத்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். பட் ஷெட்யூல் 3 அது வந்து என்ன பண்ணிருக்கு, இதோட ஃபார்மேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தென் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து கம்பெனியோட அசெட்டும் லைபிலிட்டிஸும் ஈக்விட்டி இது மூணுமே வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சிடும். அசெட் அப்படிங்கிறது கம்பெனியோட ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஃபர்ம்ஸ், லைபிலிட்டிஸ்ங்கிறது அதோட ஆப்ளிகேஷன்ஸ் டு பே, கண்டிப்பா ரீபே பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப பேலன்ஸ் ஷீட்டை வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் ஆஃப் கம்பெனிஸ் ஃபினான்சியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அது அப்படியே ஷோ பண்ணுது. ஒரே ஒரு ஃபார்மேட்ல மொத்த ஜாதகமும் கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் பத்தி பார்த்தாலே போதும். அப்ப பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து இது நம்ம ஃபார்மேட் we know very well, assets that is equal to liabilities plus capital. இதுல இது இல்லாம எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு சொல்லணும்னா கம்பெனில வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல தயாரிக்கிறாங்க. ஒன்னு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட். நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஆனா நம்ம வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டும் போது பார்ட் 1ல பேலன்ஸ் ஷீட்டை தான் காட்டுவோம். பார்ட் 2ல தான் நம்ம எதை காட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமான மேபி கேட்டா கூட நமக்கு அவேரா இருக்கணும். பார்ட் 1ங்கிறது பேலன்ஸ் ஷீட், பார்ட் 2ங்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற இன்கம்ல இருந்து தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டே இது பண்றோம். அப்ப இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஹெட், சப் ஹெட், தென் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் வரும். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் மெயின் ஹெட்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, அது வந்து என்னுடைய மெயின் ஹெட். இங்க வந்து அசெட், மேல கொடுத்திருக்கிறது லைபிலிட்டி, கீழே வந்து அசெட். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி வரும், ரெண்டாவது தான் அசெட் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. இதுக்கு கீழே நமக்கு 4 மெயின் ஹெட் இருக்கு. 4 மெயின் ஹெட் இருக்கு. அந்த 4 மெயின் ஹெட்டுக்கு கீழேயும் சப் ஹெட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹெட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு கீழே 3 சப் ஹெட் கொடுத்திருக்காங்க. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தென் மணி ரிசீவ்டு எகெயின்ஸ்ட் த ஷேர் வாரண்டிஸ். அப்ப ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது எது வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும், பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ஸ் வரும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது நம்ம ப்ராஃபிட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் இங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வரும். தென் மணி ரிசீவ்டு எகெயின்ஸ்ட் த ஷேர் வாரண்டிஸ். ஷேர் வாரண்டிஸ்னா என்னது, டிபெஞ்சர்ஸ் மூலமா கிடைக்கிறது எல்லாமே இதுல வரும். இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருடைய ஃபண்ட். தென் ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், இதையும் தனியா நம்ம லைபிலிட்டில காமிக்கணும். தென் தேர்ட் மெயின் ஹெட் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி, ஃபோர்த் மெயின் ஹெட் வந்து கரண்ட் லைபிலிட்டி. மேக்ஸிமம் we can differentiate the current and non current liabilities. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு லைபிலிட்டியா இருக்கும். இதோட டியூரேஷன் வந்து லாங்கா இருக்கும், மோர் தென் 1 இயரா இருக்கும். 1 இயருக்கு கம்மியா இருக்கிறது எல்லாமே கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரும். அது என்னது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள், தென் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல. அப்போ லாங் டேர்ம் பாரோயிங்ஸா இருக்கலாம், இல்ல ரெஃபர்டு டாக்ஸ் லைபிலிட்டிஸா இருக்கலாம், தென் அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸா இருக்கலாம், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸா. அந்த நேம்லயே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இது நான் கரண்ட் அசெட்டா கரண்ட் அசெட்ஸா அப்படிங்கறத நம்ம டிஃபரன்சியேட் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி
மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஹெட்டை கொடுத்து சப்ஹெட் கேட்கலாம், இல்ல சப்ஹெட்டை கொடுத்துட்டு இது எந்த மெயின் ஹெட்டுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எந்த ஹெட்டுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நமக்கு எந்த ஹெட்டுக்கு கீழே வருது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு கீழே வருது. அதாவது மெயின் ஹெட்டை கொடுத்து சப்ஹெட் கேட்கலாம், இல்ல சப்ஹெட் கொடுத்து மெயின் ஹெட் கேட்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இதுல இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். தென் அசெட்ஸ்லயும் we are having the main head and subheads. இதுலயும் நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் கரண்ட் அசெட்ஸ்லயும் 3 டைப் கொடுத்திருப்பாங்க. ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், non-current investment, deferred tax assets, long-term loans and advances, other non-currents. Nearly we are having 5 points. Okay, under that fixed assets லையும் எப்படி classify பண்றாங்க? எல்லாத்தையும் மொத்தமா fixed assets ன்னு காமிக்காம tangible asset தனியா காமிக்கிறாங்க, intangible asset, then capital work in progress, intangible assets under development. இந்த மாதிரி 4 மொத்தமா fixed assets ன்னு காமிக்காம அதுக்கும் சில ஹெட்டிங் கொடுத்து தனித்தனியா காமிக்கிறாங்க. then non-current investment, referred tax asset, அதாவது net asset, then long-term loans-உம் advances-உம், then other non-current assets. இது எல்லாமே non-current assets-க்கு கீழே வருது. then second main heading பாத்தீங்கன்னா current assets-ல we know very well current investment, inventories, trade receivables, cash and cash equivalents, then short-term loans and advances, other current assets. இப்ப இந்த இதுலயும் ஒண்ணுலயும் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ஹெட் இருக்கும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது என்னென்னலாம் ஷேர் கேபிட்டலுக்கு கீழே வருது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே என்னெல்லாம் வருது, லாங் டர்ம் பாரோயிங்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் வருது, ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் வர்றதுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் சொன்னதுதான் எகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அது எந்த மெயின் ஹெட்டிங்க்கு கீழே வருதுன்னு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகி வரலாம், இல்ல மெயின் ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே வர சப் ஹெட்டிங் கேட்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெபாசிட் அப்படிங்கிறது எந்த மெயின் ஹெட்டுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ்க்கு கீழே வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அன்பெய்டு டிவிடெண்ட் அப்படின்னா அது எதுக்கு கீழே வருதுன்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு கீழே வருது. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த சோர்ஸ் தேடி கண்டுபிடிச்சு எல்லாமே மொத்தமா ஒரு ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ல இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. இதுதான் சப்ஹெட். இப்ப இந்த சப்ஹெட் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓரளவுக்கு நீங்க மெமரி பண்ணியே வச்சிருக்கணும். மெமரி பண்ணி அதுக்கு கீழே எந்த ஹெட் கீழே எது அப்படிங்கறத கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுட்டோம்னா இது ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட்டும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் தான். அதுல மெயின் ஹெட், சப் ஹெட். கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேபி இந்த ஒரு ஹெட் மட்டும் அப்படியே எடுத்து அதை கால்குலேட் பண்ண சொல்லி நமக்கு கேட்கலாம். This is all the information about the balance sheet. Next topic is amalgamation and external reconstructions. Amalgamations அப்படிங்கிறது என்னது? What is the meaning for amalgamations? வந்து இதுக்கு ஒரு பிக்சர் சொல்லலாம். 2 ரயில் தண்டவாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு இடத்துல வந்து இணையற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதுதான் அமால்கமேஷனுக்கு ஒரு சிம்பாலிக்கா நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி அந்த பிக்சர் போட்டிருந்தேன், ஐ couldn't show you. Okay. Amalgamation is nothing but 2 or more existing companies go into the liquidation and a new company is formed to take over their business. ஒரு 2 கம்பெனி தனித்தனியா வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அததான் அமால்கமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு இதுவும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14க்கு கீழே வர்றதுதான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, AS 14 கொடுத்திருக்காங்க அமால்கமேஷனுக்கு. This standard specify the procedure of accounting for amalgamations. அமால்கமேஷனோட அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும், அது எப்படி ட்ரீட் பண்ணணும், குட்வில் எப்படி வந்து ரிசல்ட் கொண்டு வரணும், ரிசர்வ்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் when you are amalgamating 2 companies. 2 கம்பெனி நீ அமால்கமேட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்ல இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீ அமால்கமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு 2 டைப் ஆஃப் அமால்கமேஷன் இருக்கு.
ஒன்னு அமால்கமேஷன் in the nature of the merger and amalgamation in the nature of the purchase. merger அப்படிங்கிறது ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணிக்குவாங்க, ஒன்னோட ஒன்னு சேர்ந்துரும். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி என்ன பண்ணும், இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து மெர்ஜர் டைப். மெர்ஜர் டைப்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்றேன் அமால்கமேஷனுக்கு. we know very well ஒன் ஃபேமஸான ஒரு விஷயம் வந்துன்னா மாருதி சுஜுகி இருக்கு இல்லைங்களா. மாருதிங்கிறது ரெண்டுமே வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். மாருதிங்கிறது நம்மளுடைய இந்தியா கம்பெனி, சுஜுகி வந்து இட் இஸ் ஜப்பான் கம்பெனி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜப்பான் கம்பெனிஸ் வந்து இங்க கொண்டு வந்து நம்மளோட இந்தியால மார்க்கெட்டிங் கேப்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல ஃபேமஸா இருக்கிற மாருதி கம்பெனி கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அமால்கமேட் பண்ணிட்டாங்க. அமால்கமேட் பண்ணிட்டு அவங்க பேர் என்னன்னு மாத்திக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மாருதி சுஜுகி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி வச்சுட்டு தே ஆர் ஹேவிங் த மார்க்கெட். அவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிருக்காங்க. நவ் ஆல்சோ இட் இஸ் ரன்னிங் இன் திஸ். தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது நிறைய சொல்லிட்டே போலாம். நம்ம அந்த ஐடியாவும் வோடாஃபோனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமால்கமேட் பண்ணிருக்காங்க. தென் மெர்ஜ் பண்ணது அப்படின்னு பார்த்தா பேங்க்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்மளுடைய சிண்டிகேட் பேங்க்கும் கனரா பேங்க்கும் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இது வந்து அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ். சிண்டிகேட் பேங்க் எல்லாமே யார் எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல இருக்கிறதா மெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். அது வந்து மெர்ஜ் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு சிண்டிகேட்னு சொல்லிட்டு இப்ப தனியா எந்த பேங்க்கும் கிடையாது. அது சென்ட்ரல் பேங்க்கு கீழே தான் வருது. கனரா பேங்க்கு கீழே வருது. சரிங்களா. these are all the examples we can have it. ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அமால்கமேஷன்ல மெர்ஜ் பண்றதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ், இதுதான் அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, all the assets and liabilities of transferor company become the assets and liabilities of transferee company. ஓகே, transferor company யாரும் தெரியணும்ல நமக்கு. அமால்கமேஷன்ல எந்த கம்பெனி டிரான்ஸ்பர் ஆகுதோ அது வந்து டிரான்ஸ்பரி கம்பெனி, எது டேக் ஓவர் எடுத்துக்குதோ அது டிரான்ஸ்பரர் கம்பெனி. அப்ப அந்த ரெண்டு கம்பெனி, ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து அதோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இதோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல கூட பார்த்தோம் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் நாட் லெஸ் தென் 90% of the face value of equity share capital of the transferor company other than equity shares already held within this immediately before the amalgamations. இதுல வந்து அவங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, அதுல எது எவ்வளவு லெஸ் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க, 90% கீழே போக கூடாது. அப்ப நம்ம ஒரு கம்பெனி அமால்கமேட் பண்ணும்போது அதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஷேர் ஹோல்டர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ அவங்க லெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஈக்விட்டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அதையும் அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 90%, not less than the 90% of the face value of equity share capital. This is also questionable part. Then the business of transferor company is intended to be carried on. கண்டிப்பா அமால்கமேஷன் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரர் கம்பெனிக்கு என்ன மோட்டிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரி கம்பெனியை நம்ம டேக் ஓவர் கேரி பண்ணி தான் கொண்டு போகணும். அது வேற கம்பெனி, இது வேறன்னு இல்லாம அதையும் என்ன பண்ணி தான் கொண்டு போகணும், சேர்த்து தான் கொண்டு போகணும். இதோட கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பிரைஸ். அதை எப்படி அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க, கன்சிடரேஷன் ரிசீவபிள் பை தோஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்பரர் கம்பெனி ஹூ அக்ரி டு பிகம் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆஃப் த டிரான்ஸ்பரி கம்பெனி. கண்டிப்பா அவங்க ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா அவங்க அதை வந்து அமால்கமேட் பண்ணிக்கும் போது அந்த டிரான்ஸ்பரர் கம்பெனிக்கு அக்ரி பண்ண அமௌண்ட்ல கொடுக்கணும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். இட் இஸ் டிஸ்சார்ஜ்டு பை த டிரான்ஸ்பரி கம்பெனி ஹோலி பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. என்ன பண்ணணும், மொத்தமாவே ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணிக்கணும். அதுலயே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, எக்ஸெப்ட் தட் கேஷ் மே பி பெய்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ். அதாவது கேஷ் நம்ம பே பண்றதுக்கு பொதுவா என்னவா கொடுத்துறாங்க, ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் த ஃபோர்த் கண்டிஷன்ஸ். தென் ஃபிஃப்த் கண்டிஷன் அப்படிங்கிறது there is no adjustment. அட்ஜஸ்ட்மெண்ட் எதுல இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதோட புக் வேல்யூ என்னவோ அதுல அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்போ the book value it is now இப்போ என்ன book value இருக்கோ அந்த book valueல அப்படியே எடுத்துக்கணும் without any adjustment at the time of incorporation or at the time of amalgamations. Okay, then these are all the five main conditions under this amalgamations. Okay, assets and liabilities வந்து combine பண்றதுக்கு அந்த company வந்து என்ன பண்ணுவாங்க, they are having some format also, அதுக்குன்னு சொல்லி accounting treatment வச்சிருப்பாங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். Okay, let me see that also. This is coming for merger. இது மெர்ஜருக்கு. Then purchase பண்ணிக்கிறாங்கன்னா it is simple. ஒரு கம்பெனி என்ன பண்ணிக்குது, இன்னொரு கம்பெனி அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குது, டேக் ஓவர் பண்ணிக்குது. Amalgamation in the nature of purchase take place. Any one or more condition is specified for the amalgamation in the nature of merger is not satisfied. மேல சொன்ன அந்த 5 கண்டிஷன்ல ஏதாவது 1 or 2 மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க at the time of purchase. Okay, under this nature of amalgamation, அந்த amalgamation timeல அந்த கம்பெனி அதோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பைன் பண்ணிடுவாங்க. To not continue to have the proportionate share in the equity of the combined equity. அவங்க அதை கண்டினியூ பண்றதுக்கு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ப்ரொபோர்ஷனேட்டா எதுவுமே இதுல இருக்காது, ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா. தென் த கம்பெனி பிசினஸ் இஸ் கம்பைன்ட் என்டிட்டி இஸ் நாட் இன்டென்டட் டு பி கம்பைன்ட் ஃபார் ஆஃப்டர் அமால்கமேஷன்ஸ். அதோட மோட்டிவ் என்னவா இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த காம்பினேஷன் பண்ணி அமால்கமேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இது வேற அது வேறன்னு காமிக்கிற மாதிரி இருக்காது, ஒரே ஒரு கம்பெனியா காமிக்கிற மாதிரி தான் அதோட மோட்டிவ் இருக்கும். Then absorptions, amalgamations வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மெர்ஜ் பண்ணிக்கிறது, ரெண்டு கம்பெனியும். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பியூர்லி ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனி இருப்பாங்க, அதை லிக்யூடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு கம்பெனி வந்து அதை எடுத்துப்பாங்க, அதுதான் வந்து அப்சார்ப்ஷன்ஸ். when one or more existing companies go into liquidations, liquidation பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா some existing company buy the business. அந்த ஒரு ஏதாவது ரெண்டு கம்பெனி ஒரு கம்பெனி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த க்ளோஸ் ஆன கம்பெனிய ஒரு கம்பெனி என்ன பண்ணிக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கும், அதுதான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுமான தேவையில்லை, அது என்ன பண்ணிக்கலாம், அதோட பழைய பேர்லயே இந்த கம்பெனியை சேர்த்திக்கலாம். there is a no formation of a new company. ஆனா அமால்கமேஷன்ல என்ன பார்த்தோம், புதுசா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடணும், புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். பட் அப்சார்ப்ஷன்ல என்ன தேவை கிடையாது, ரெண்டையும் க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது, ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணிக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு புதுசா இன்னொரு பேர்ல ஆரம்பிக்கணுமானா அதுவும் தேவை கிடையாது. there is no absorption of one or more existing company. one company may be existing company. ரெண்டையுமே லிக்விடேட் பண்ணணுமான தேவையில்லை, ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டிங் கம்பெனியா இருக்கலாம். only the liquidation of the absorbed company will be absorbing by the okay. அதாவது எந்த கம்பெனி வந்து லிக்விடேட் ஆச்சோ அந்த கம்பெனியை தான் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்சார்ப் அப்படிங்கிறது நத்திங் பட் பை, பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அக்கார்டிங் டு தி லீகல் என்டிட்டி தே ஹேவ் டு பி ஃபாலோடு. தென் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அமால்கமேஷன், செகண்ட் நம்ம பார்த்தது அப்சார்ப்ஷன்ஸ், தேர்ட் நம்ம பார்க்கறது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அமால்கமேஷன்ல ரெண்டு கம்பெனியும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்சார்ப்ஷன்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிய பர்ச்சேஸ் பண்ணிக்குது, புதுசா எந்த கம்பெனியும் ஃபார்ம் பண்றது கிடையாது. Then external reconstructions அப்படிங்கிறது that is also affected by the liquidating the company. liquidating companyனால வரதா இந்த external reconstruction அப்படின்னு சொல்றது. It's just like by absorptions. இதுவும் absorption மாதிரி தான். It is a new company is formed to purchase the business of an existing company. பழைய கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு நியூ கம்பெனி அதை என்ன பண்ணிக்குது, ஃபார்ம் பண்ணிக்குது. அப்ப இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா assets and liabilities of existing company-ய புதுசா வாங்கின கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் X limited company going to liquidation of new company Y limited. Xங்கிற கம்பெனி ஒரு Y limited கம்பெனியா லிக்விடேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணிக்கும், X limited assets and liabilities எல்லாத்தையுமே அந்த Y limited எடுத்துக்கும் at the time of external reconstruction. So புதுசா ஒரு பிசினஸ் ரீஃபார்ம் பண்ற மாதிரி தான். இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ கம்பெனி. நியூ கம்பெனி எதுல ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், அமால்கமேஷன்ல பண்ணுவாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணுவாங்க, பட் அப்சார்ப்ஷன்ல பண்ண மாட்டாங்க. தென் லிக்விடேட்டிங் அப்படிங்கிறது எந்த கம்பெனி, அட்லீஸ்ட் ரெண்டு கம்பெனியுமே இதுல என்ன ஆயிரும், வைண்ட் அப் ஆயிரும். அமால்கமேஷன்ல ரெண்டு கம்பெனியுமே லிக்விடேட் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அப்சார்ப்ஷன்ல ரெண்டுல ஏதோ ஒன்னு, அட்லீஸ்ட் ஒன் கம்பெனி என்ன பண்ணணும், கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும், அதைத்தான் அவங்க இன்னொரு கம்பெனி அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. இதுலயும் எப்படிதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப
ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் மோர் ஆர் லெஸ் சேம் இருக்கும். அப்போ ஒன் கம்பெனி இஸ் ரெக்யர்ட் டு வைண்ட் அப், ஒரு கம்பெனியாவது வைண்ட் அப் பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ், ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா, அமால்கமேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட காம்படிஷனை வந்து எடுக்கணும். எனக்கு போட்டியா ஒரு கம்பெனி இருக்கா, நீ தனியா போட்டி போட்டுட்டு இருக்கையா, சரி வேண்டாவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ்ல ஆரம்பிக்கிறதா இந்த அமால்கமேஷன்ஸ். டு ரிமூவ் த காம்படிஷன் இஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் த அமால்கமேஷன்ஸ். அப்சார்ப்ஷன் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து வீக்கா போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அந்த கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் இன்னொரு கம்பெனி எடுத்துட்டு அதை ரன் பண்ணுவாங்க. ஜெனரலி வீக்லி யூனிட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் பை த ஸ்ட்ராங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுடைய எய்ம். ஓகே, ரீகன்ஸ்ட்ரக்ஷனால என்ன அர்த்தம், பழச புதுசாக்குறது தானே, பழச வந்து புதுசாக்குற மாதிரி. அப்போ வந்து the aim of external reconstruction is to write off the accumulated losses and fictitious assets. write off பண்ணுவாங்க, அந்த பழச வந்து புதுசா வந்து என்ன பண்றாங்க, write off பண்றாங்க reconstructionல. These are all the objectives of this three process. Okay, next one பாத்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் கம்பெனிஸ். அப்ப பொசிஷன் ஆஃப் த கம்பெனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிய மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப புதுசா வந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அண்டர் த அமால்கமேஷன்ல இப்பதான் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம், புதுசா ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது அந்த கம்பெனி எப்படி இருக்கும், பொசிஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இந்த கம்பெனிஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் அப்சார்ப்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கம்பெனி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை பை பண்ணிக்கிச்சு இல்லையா, அந்த பை பண்ண கம்பெனியை விட அந்த பர்ச்சேஸ் பண்ண கம்பெனி வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கணும். பெட்டரா இருந்தா தானே பர்ச்சேஸே பண்ண முடியும். தென் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லயும் எப்படிதான் பாத்தீங்கன்னா, வெண்டார் கம்பெனி இஸ் பேட் பிகாஸ் ஆஃப் அக்குமுலேட்டட் லாசஸ் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். அந்த வெண்டார் கம்பெனிங்கிறது அந்த வித்த கம்பெனி, அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். இதுதான் அதோட கம்பெனியோட பொசிஷன்ஸ். அமால்கமேஷன்ல ரெண்டுமே நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது அமால்கமே, நானும் சக்சஸா தான் இருக்கேன், நீயும் சக்சஸா தான் இருக்க, நம்ம 2 பேரும் புதுசா ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னு பண்ணுவாங்க. இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு கம்பெனி வீக்கா இருக்கிறதுனாலதான் அப்சார்ப்ஷனும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்குது. ஓகே, இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். ஒரு கம்பெனி அமால்கமேட் பண்ணட்டும், இல்ல அப்சார்ப் பண்ணட்டும், இல்ல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கட்டும், அப்போ ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணது இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணது இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ, அந்த வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது தான் ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட விலை என்ன, அந்த கம்பெனியை வாங்கணும்னா நான் எவ்வளவு விலை கொடுக்கணும், அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமால்கமேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாவே they were including the shares and other securities. அவங்க 2 கம்பெனிஸ்மே வந்து ஷேர்ஸையும் செக்யூரிட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. தென் பேமெண்ட் மேட் இன் கேஷாவும் நடக்கலாம், இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு காசு கொடுக்கறதுக்கு பொதுவா அதோட அசெட்டை கூட கொடுக்கலாம், டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். The transferee company to the shareholder of the transferor company. transferor companyக்கு கேஷும் கொடுக்கலாம், இல்ல அசெட்ஸும் கொடுக்கலாம். Then it should not include the amount of liabilities takeover by the transferee company. பட் ஆனா transferee company என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதோட liability அதுதான் பே பண்ணணும். அந்த liability இது டைரக்டா எடுத்துக்குமா அப்படின்னா, that is not included for the liabilities ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ டிபெஞ்சர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது that is should not be considered as a part of the purchase consideration. பேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. These are all the information related to purchase consideration. இதுலயும் நமக்கு 4 மெத்தட் இருக்கு. lump sum method on the basis of value of shares, and share exchange method, net payment method, net worth or net asset method. இந்த மெத்தட்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா, எஸ்டர்டே பார்த்தோம் இல்லைங்களா, நெட் அசெட் மெத்தட்லாம், அது வேற. அதுல எதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா மேம்? எஸ் மேம், அதுல நம்ம பார்த்தோம். இப்போ வந்து லம்சம் மெத்தட் நேம்லயே தெரிஞ்சிருச்சு, மொத்த அமௌண்ட்டையும் ஒரே டைம்ல கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டர் திஸ் மெத்தட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் ஸ்பெசிஃபைட் அட் a particular figure and goodwill or capital reserve is arrived on the basis of this figures. அப்ப இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஏபிசி லிமிடெட் வந்து என்ன பண்ணுது, they are purchasing the business of XY limited. அதுக்கு அக்ரீடா வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வச்சிருக்காங்க, they are having 10 lakhs, மொத்தமாவே 10 lakhs அப்படிங்கிறாங்க. அப்ப மொத்தமா 10 லட்சத்தையும் கொடுத்து ஒரு கம்பெனி வாங்கிருச்சு
இருந்துச்சுன்னா அது லம்சம் மெத்தட். ஓகே, இது வந்து இதுல வந்து ஆன் தி பேஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரின்சிக் மெத்தட் நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லைங்களா, நெட் அசெட் மெத்தட். இன்ட்ரின்சிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னது, நெட் அசெட்ஸ் அவைலபிள் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுதான் எக்ஸ்டர்டே பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான் இதுக்கும் வரும். The next method, இதுலயும் examples இருக்கு, just to go through this. Okay, the next method is net payment method. Net payment method அப்படிங்கிறது இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் இருக்கும். நெட் பேமெண்ட் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ண கம்பெனியோடத தே ஆர் நாட் டு பி கன்சிடர்ட். இதுல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எதுக்கு, நெட் பேமெண்ட் மெத்தடுக்கு. நெட் பேமெண்ட் மெத்தடுக்கு the assets and liabilities are taken over by the transferee company. transferee companyயோட assets and liabilities கன்சிடர் பண்ண மாட்டாங்க. then any payment whether in cash or shares made by the transferee company for shareholders must be considered. suppose ஷேர்ஸ்க்கோ இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ வந்து டிரான்ஸ்பர் பண்ண கேஷ் கொடுக்கணும்னா அதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தானே ஓனர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகே, கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க இல்ல டெட்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, they are debtors and if creditors and debtors are take over by the transferee company to discharge the subsequently and also amount should not be considered in purchase consideration. நம்மளோட purchase considerationக்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தென் இந்த liquidation expenses அது வந்து கண்டிப்பா liquidation expenses அப்படிங்கிறது யார் தான் பே பண்ணுவாங்க, that transferee company are to be borne by the transferor company. சரி, transferor companyயோட liquidation expenses. If the liquidation expenses of the transferor company are to be borne by transfer company, this should not be increased in purchase considerations. அது வந்து purchase consideration increase பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. maybe they are not considered that also. then any payment made by the transferee company, transferor companyக்காக ஏதாவது பேமெண்ட் கொடுத்திருந்தா கூட அதே என்ன பண்ணிடுவாங்களா, இக்னோர் பண்ணிடுவாங்களாம். எதுக்கு, at the calculation of purchase considerationக்கு. then the liabilities are taken over by the transferee company are neither added or deducted from the amount of purchase consideration. liabilityவே எடுத்துக்கிறாங்க, transferee companyயோட liability அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட், யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெட் ஒர்த் ஆர் நெட் அசெட் மெத்தட். நெட் ஒர்த் அப்படிங்கிறதும் நெட் அசெட்ங்கிறதும் சேம் மீனிங் தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்தமா என்கிட்ட எவ்வளவு அசெட் இருக்கு, அந்த அசெட்ஸ்ல இருந்து நான் லைபிலிட்டி எவ்வளவு பே பண்ணணும் அதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது நெட் அசெட்ஸ். This is coming under net asset method. Assets taken over minus liabilities assumed. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிறது net asset method.